எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ இறைவனை வேண்டுகிறேன். நான் ஒரு ஹியூமன். நீங்க ஹியூமன். நம்ம எல்லாமே ஹியூமன் தான். ஹியூமனுக்குள்ள எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது தான் ஹியூமனிட்டி. ஆமாவா? நீங்க வந்துட்டு இந்த சீக்கு உங்களுக்கு இன்னும் ஆப்ரேஷன் ஆகல, ஆப்ரேஷன் போஸ்ட்போன் பண்ணியாச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நீங்க எங்க மதத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரம் ரிகவர் ஆயிரும். சர்ஜரி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பிடிக்காதது ஒண்ணு வந்துட்டுங்க, இந்த ஜாதி, மதம் பத்தி பேசுறவங்க. எனக்கு பிடிக்காத ஒண்ணு. நான் அவங்கள பிளாக் பண்ணிட்டேன். அத்தனை பேரையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். கேட்கறாங்கங்க. ஜாதி கேட்கறாங்கங்க. நீங்க என்ன ஜாதின்னு கேட்கறாங்க. என்னங்க இதுல? நீங்க எனக்கு அப்படி வந்துட்டு எனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆமாவா? உங்க மதத்துல வந்து சேருங்க. 26 நாள்ல நீங்க குணமாயிருவீங்க. நீங்க 6 மாசம் காத்திருக்க வேண்டாம். எனக்கு டாக்டர் 6 மாசம் டைம் சொன்னது வேற விஷயம். காமனான ஒரு நோய். அவங்க வந்துட்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன நோய் சொல்லுங்க? என்ன நோய் சொல்லுங்க? நான் சொல்றேன், இது அவசியம் இல்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல. உங்க வாழ்த்துக்கு, உங்களுடைய பிரேயர்ஸ்க்கு நன்றி அப்படின்னு தான் நான் பதில் சொன்னேன். ஆனா அவங்க மறுபடியும் என்ன நோய்கள் டீட்டெயிலா சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் குடுக்குறேன். இந்த இடத்துக்கு வாங்க. எங்க இதுல சேர்ந்து இந்த பிரேயர்ஸ் செய்யுங்க. என்னங்க? கடவுள் எல்லாம் ஒண்ணுதானங்க. நம்ம தான் வேற உருவத்துல கும்பிட்டு இருக்கோம். அந்த அப்படி இருக்கிறப்ப நீ என் மதத்துல வந்து சேர்ந்து என் கடவுளை கும்பிட்டாதான் நீ நல்லா ஆயிருவன்னு அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு வேண்டாங்க. இது வந்துட்டு கடவுள் கேட்கலீங்க. நம்ம இந்த மனிதர்கள் புத்தி இருக்கு தெரியுங்களா? அவங்க தாங்க கேட்கறாங்க. ஏங்க இப்படி நீங்க மதவெறி பிடிச்சு அலையறீங்க? இந்த டைம்ல கூடயா நீங்க அலைவீங்க? நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு இந்த மதம், ஜாதி பத்தி பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ உங்க மதத்துல இருக்கிறியா? உங்க நல்ல மதம். நல்லா இரு. சந்தோஷமா இரு. நீ என்னத்துக்கு ஏன் உன் மதத்துல சேர சொல்றீங்க? நான் வந்துட்டு இங்க அப்படியே நல்லா கிளியரா தெரியுது. நான் வந்துட்டு ஒரு சிவன் பக்தன்ட்டு. அப்படி தெரிஞ்சும் நீங்க வந்துட்டு எங்க மதத்துல சேருங்க. இதெல்லாம் அழைச்சிட்டு கிராஸ் போட்டுக்கிட்டு வந்து சேரட்டா? என்னங்க பேசுறீங்க? வந்து சேருங்கன்றாங்க. 2 பேரையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். 3வது வந்துட்டு ஜாதி கேட்கறாங்க. தமிழ்ல நீங்க என்ன ஜாதிங்கன்னு. நான் ஒரே பதில் சொன்னேன். நான் ஒரு மனித ஜாதி தான். வேற ஜாதி இல்ல. தயவு செஞ்சுங்க. நீங்க வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்றீங்களோ, அவங்களுக்கு பிரேயர்ஸ் பண்றீங்களோ, செய்யுங்க. அப்படி உங்களுக்கு உங்க மதத்துல தான் சேர்ந்து ஒருத்தவங்கள நீங்க பிரேயர்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மாரி பிரேயர்ஸ் எல்லாம் செய்யாதீங்க. இது வந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன, 29 வருஷம் இருக்கும். 28, 29 வருஷத்துக்கு முன்ன, ஹாஸ்பிட்டல்ல எங்க அக்காவுக்கு உடம்பு குணம் ஆகணும்னு சொல்லி பிரேயர்ஸ் பண்றேன்னு வர்றவங்க, எங்க அக்காவோட உதிராட்ச, திருநூறு எல்லாத்தையும் அழிக்க சொல்லிட்டாங்க. நீங்க வந்துட்டு எங்க சாமி நீங்க அக்செப்ட் பண்ணாதான் நீங்க குணமாவீங்கன்னு சொன்னாங்க. நான் அப்பயே அந்த 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 பெட்ல இருந்து அவங்கள நான் விரட்டல. அந்த வார்ட்ல இருந்தே அவங்கள நான் விரட்டுனேன். வெளியே போக சொல்லிட்டேன். அப்பயே நான் அப்படிதாங்க. என்னங்க ஜாதி? என்னங்க மதம்? நான் ஹாஸ்பிட்டல் படுத்து இருக்க ரத்தம் தேவைப்பட்டா என்ன ஜாதி பார்த்தாங்க கொடுக்க போறீங்க? நான் இந்த ஜாதி, இந்த மதம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? இல்ல நான் தான் வேண்டான்னு போறேனா? அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு இந்த மாதிரி வெறி பிடிச்சு அலையறீங்கன்னு எனக்கு புரியல. சிலர் வந்துட்டு வியாபாரம் செய்யறாங்க. அவங்க என்ன நான் சொன்னதுல இத்தனை பேர் யாருமே என்ன ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாம அவங்க மதத்துல சேர சொல்றாங்க. அவங்க விற்கிற பொருளை வாங்க சொல்றாங்க. இங்க நான் வந்துட்டு இந்த ஊதுபத்தியில குணமாவும், சாம்பிராணியில குணமாவும் என்னென்னமோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க. நான் லைஃப் சேரப்ப அவங்க வந்துட்டு ப்ரோமோட் பண்ணட்டாக்கான்னு சொன்னா ப்ரோமோட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோமோட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். வந்து ப்ரோமோட் பண்ணுங்க. என்னென்ன ப்ரோமோட் பண்றீங்களோ வந்து தாராளமா ப்ரோமோட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ப்ரோமோட் பண்ணணும்னு ஏங்க நீங்க எல்லாம் அதுக்கெல்லாம் நீங்க போராட மாட்டீங்க? சரிங்களா? மறுபடியும் இப்ப வரைக்கும் இன்னைக்கு கால வரைக்கும் கூட எனக்கு இப்ப பிறந்த நாள் முடிஞ்சு 15ஆம் தேதி தான் என் பிறந்த நாள். 16ஆம் தேதி சர்ஜரி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க 6 மாசம். ஏன்னா நான் போன வருஷம் ஒரு ஆபரேஷன் பண்ணனால இது ரொம்ப கிட்டயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண சொல்லி. மறுபடியும் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். எல்லாரும் நல்லா இருங்க. சந்தோஷமா, ஆரோக்கியமா இருங்க.